மன்னார் அனுராதபுரம் உள்ள சில பகுதிகளிலே அதிகூடிய மழை வீழ்ச்சிகள் பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளிலே இடைக்கிடை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. அதேபோன்று மலைநாட்டினுடைய சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே காற்றினுடைய வேகம் 40 மணித்தியாலத்திற்கு அதிகமாக வீசக்கூடும் என்றொரு எதிர்கூறலை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. அதேபோன்று நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களிலும் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்திலே ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கேசன்துறை முதல் கல்பெட்டி ஊடாக மன்னார் கடற்பிராந்தியங்களை மறு அறிவித்தல் வரை கடல் தொழிலில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் அவதானிக்கூடிய இருக்கிறோம். அதேபோன்று குறித்த பகுதிகளிலே கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடற்பரப்புகள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதேபோலும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கல்பிடியிலிருந்து கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களிலே பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்வு குரலையும் எச்சரிக்கையும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று மழை பெய்யும் சந்தர்ப்பங்களிலே இடைக்கிடையே மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் இது தொடர்பிலே மக்கள் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்வு குரலையும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் ஹோமாகம, பிட்டிப்பன, கிரிபேரியகலை பகுதிகளில் உள்ள 52 வீடுகளுக்கு இவ்வாறு சேதம் ஏற்பட்டது. அதிரிகொட வீதி, மைத்ரிதாச மாவத்தை, தல்கஹதெனிய ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீடுகளுக்கு இவ்வாறு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அம்பலாங்குடை, பட்டபொல, அலுத்வல ஆகிய பிரதேசங்களில் அவ்வப்போது இவ்வாறு காற்று வீசியது. ரத்தினபுரி, கொடகவேல, மாக்கந்துரு பிரதேசத்தில் 5 குடும்பங்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். குறித்த பகுதிகளில் நிலவும் மண்சரிவு அபாயத்தினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ளதாக ரத்தினபுரி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. காலியில் பெய்த பல மழையினால் கிங்கங்கின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. கிங்கங்கின் நீர்மட்டம் உயர்வடைந்ததை தொடர்ந்து நவஹவுல பிரதேசத்தின் தாழ்நிலங்கள் இவ்வாறு வெள்ளத்தினால் நிறைந்துள்ளன. நிலவும் மழையுடனான வானிலையினால் குகுலி கங்கை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் புலசிங்கள மோல்காவ வீதி வெள்ளத்தினால் நிரம்பியுள்ளது.